ஓம் சரவணபவா, என் அன்பு தங்கமே, ஒரு விஷயம் உன்னிடம் கேட்கட்டுமா? எல்லாம் உன் விருப்பப்படி நடந்தால் மட்டுமே வாழ்க்கை நன்றாக இருக்குமா? இல்லை பிள்ளையே, சில நேரங்களில் நாம் விரும்பியது கிடைக்காமல் போகும். நாம் நம்பிய ஒருவர் நம்மை விட்டு விலகலாம். நாம் ஆசைப்பட்டு ஒரு வாய்ப்பு நம் கைகளில் இருந்து நழுவலாம். அப்போது என் வாழ்க்கை ஏன் இப்படியாகிவிட்டது என்று உன் மனம் கேட்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீ பார்க்க முடியாத ஒன்றை நான் பார்க்கிறேன். நீ மூடிய கதவை மட்டும் பார்க்கிறாய். நான் திறக்கப் போகும் கதவை பார்க்கிறேன். நீ இழந்ததை மட்டும் எண்ணுகிறாய். நான் உனக்காக வைத்திருப்பதை பார்க்கிறேன். அதனால் பிள்ளையே, எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதே. சில முடிவுகள் ஒரு புதிய தொடக்கத்தின் வாசல். நீ இன்று தனியாக இருப்பது எப்போதும் தனியாக இருப்பாய் என்பதல்ல. நீ இன்று கஷ்டப்படுவது எப்போதும் கஷ்டப்படுவாய் என்பதல்ல. நீ இன்று அழுவது எப்போதும் அழ வேண்டும் என்பதல்ல. காலம் மாறும். ஆனால் அதுவரை உன் மனதை நீயே காயப்படுத்தாதே. என்னால் முடியாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்கிறார்கள், என் வாழ்க்கை எப்போதும் இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. உன் வார்த்தைகளே உன் மனத்திற்கு வலிமையாகவும் இருக்கலாம், பலவீனமாகவும் இருக்கலாம். அதனால் இன்று முதல் ஒரு வார்த்தையை மட்டும் மாற்று. முடியாது என்பதற்கு பதிலாக முயற்சி செய்கிறேன் என்று சொல். எல்லாம் போய்விட்டது என்பதற்கு பதிலாக இன்னும் நல்லது நடக்கலாம் என்று சொல். நான் தனியாக இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று சொல். தங்கம், நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் மனம் மட்டும் கேட்கப்படுவதில்லை, உன் நம்பிக்கையும் வளர்கிறது. அதனால் இன்று உன் கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் வைத்துவிடு. உன் மனதை சிறிது நேரம் அமைதியாக வைத்துக்கொள். நீ செய்ய வேண்டியதை செய், உழைக்க வேண்டியதை உழை, முயற்சி செய்ய வேண்டியதை முயற்சி செய். மீதியை பற்றி பயப்படாதே. நீ செல்ல வேண்டிய பாதையில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ விழுந்தால் எழுப்புவேன், நீ சோர்ந்தால் உன்னை தாங்குவேன், நீ தடுமாறினால் வழி காட்டுவேன், நீ அழுதால் உன் மனத்திற்கு ஆறுதலாக இருப்பேன். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து உன் கடந்த காலத்தை நினைக்கும் போது, அப்போது நான் இவ்வளவு பயந்தேனே, ஆனால் முருகன் என்னை அந்த பாதையை கடக்க வைத்து விட்டாரே என்று நீயே சொல்வாய். அந்த நாள் வரும் பிள்ளையே. அதுவரை நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. இப்போது மனதார சொல்லு, ஓம் முருகா என்று. எனக்கு எல்லாம் புரியவில்லை, ஆனால் உன்னை நான் நம்புகிறேன் என்று. அந்த நம்பிக்கையுடன் இன்றைய நாளை தொடங்கு. நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓம் சரவணபவா. யாம் இருக்க பயமேன்.